ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ். வர்க்கலா ட்ரிப்பில் செகண்ட் டே ஜடாயு பிளான் பண்ணியிருந்தோம். 8:30க்கெலாம் நாங்கள் ரூமை விட்டு கிளம்பிட்டோம். கேபில் தாங்க போனோம். வழியில் நாங்கள் சுப்ரபாதம்ங்கிற ஹோட்டலில் நாங்கள் டிஃபன் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். அங்கே போகிறவங்க சைவம் சாப்பிட்றதுனா அங்கே போய் சாப்பிட்லாம். குழந்தை கூடயும் நல்லா சாப்பிட்டாங்க. நாங்கள் போனப்போ கொஞ்சம் கூட கூட்டம் இல்லை. உடனே டிக்கெட் வாங்கிட்டு ரோப் காரில் நாங்கள் கிளம்பிட்டோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இதை ஒரு சினிமா ஆர்ட் டைரக்டர் தாங்க இதை டிசைன் பண்ணியிருக்காரு. ரொம்பவே அழகான இடம். நாங்கள் போனப்போ ப்ளசண்ட்டாக இருந்தது. வெயில் இல்லை, கூட்டமும் இல்லை. இது ராமர் பாதம்னு சொன்னாங்க. நாங்கள் 1 ஹவரில் அங்கே மேலேருந்து கீழே இறங்கிட்டோம். நாங்கள் திரும்ப ரூமுக்கு வந்துட்டு ஈவினிங் ரெடியாகி ஜனார்த்தன் டெம்பிள்ன்ட்டு ஒரு பழமையான கோயில் அங்கே போயிருந்தோம். இது 1000 இயர்ஸுக்கு மேலே ஆச்சான் இந்த கோயில் கட்டி. சாமி தரிசனம் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்பவும் ஈவினிங் பீச்சுக்கு வந்தோம். நல்லா மழை வரத்துக்கான அறிகுறி. பார்க்கவே ரம்மியமாக இருந்தது. அலைகள்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக வர ஆரம்பிச்சது. நாங்கள் கொஞ்ச நேரம் அலையில் நின்னோம். குட்டி பேரை நல்லா என்ஜாய் பண்ணால் ஓடி ஆடி விளையாண்டுட்டு இருந்தான். அப்புறம் மழை ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது. நாங்கள் ரூமுக்கு வந்துட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு அடுத்த நாள் வெக்கேட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோங்க. எங்களுக்கு ட்ரிவாண்ட்ரத்தில் தான் ட்ரெயின். ஈவினிங் தான் பத்மநாபன் டெம்பிள் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். போகிற வழி எல்லாமே ரைட் சைடில் கடல், லெஃப்ட் சைடில் ஏரின்னு ரம்யமாக இருந்தது. ஃபுல்லாக மழையாகவே தூரிட்டே இருந்தது. கோயிலில் ஸ்பெஷல் பூஜை இருந்தது. நல்லா சாமி தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். டைம் இருந்தனால லூலு மால் போயிட்டு ஸ்டேஷன் போயிட்டு ஊருக்கு வந்துட்டோம். தேங்க்யூ.